எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. முதல் கேள்வி, உடன்கட்டை ஏறும் முறை சட்டத்திற்கு புறம்பானது, தண்டிக்கத்தக்கது என வரையறுத்த ஒழுங்குமுறை எது? ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை எண் 17 டிசம்பர் 1829. விஷாகதத்தரின் முத்ரா ராட்சசம் தெரிவிக்கும் செய்தி, சமுத்திரகுப்த மௌரியர் மற்றும் சாணக்கியர் கதை. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இந்திய அரசு சட்டம் 1858 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது. இந்திய கவுன்சில் சட்டம் 1909 முஸ்லீம்களுக்கான தனி தொகுதி உண்டாக்குதல். அடுத்தது, இந்திய கவுன்சில் சட்டம் 1919 மாகாண இரட்டையாட்சி. இந்திய அரசு சட்டம் 1935 மாநில சுயாட்சி. அடுத்து, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. சூரத் பிரிவினை 1907, வங்கப் பிரிவினை 1905, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, இந்திய முஸ்லீம் லீக் 1906. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியாக தினந்தோறும் சில சமயம் 2 காணொலி, சில சமயம் 4 காணொலி, அந்த மாதிரி உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுதல் முதல்ல, அடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல், அதுக்கு அடுத்த நிகழ்வு திருச்சி பிரகடனம், கடைசியாக தான் வேலூர் கழகம். காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம். காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம். ஆப்ஷன் டி, 22 டிசம்பர் 1939. அடுத்து, 1928 நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி எது? 1928 நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி எது? இந்திய பொது உடைமை கட்சி. இந்திய பொது உடைமை கட்சி. அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர்? மவுண்ட் பேட்டன் பிரபு. அதிகார மாற்றத்திற்கான பிளான் ஃபால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார்? இதுக்கு சரியான விடை 23 மார்ச் 1931. 23 மார்ச் 1931. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் மேற்கத்திய நாடுகள் தொழில் புரட்சியை சந்தித்த போது இந்திய தொழில்கள் மட்டும் நலிவடைந்தன. சரி. இந்தியாவின் பாரம்பரிய கைவினை தொழிற்சாலை சரி செய்ய முடியாத அளவில் நலிவடைந்தது. சரி. அப்போ ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. அடுத்தது, கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது. இதில் எது தவறான இணை? ஆப்ஷன் டி, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1873 என்பது தவறான இணை. மீதிலாம் பாருங்கள். லைசன்ஸ் சட்டம் 1857,
பத்திரிகை சட்டம் 1867, தடை சட்டம் 1870. இதெல்லாம் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கைகள் பற்றியது. இந்த டி தவறான இணை. அடுத்தது, எந்த கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐகோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தக்கான கல்வெட்டுகள். தக்கான கல்வெட்டில் பானவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐகோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 1837ஆம் ஆண்டு அசோகரது கல்வெட்டுகளை கண்டறிந்தவர் டேஸ் ஆவார்? ஜேம்ஸ் பிரின்செப். ஜேம்ஸ் பிரின்செப். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூறியது? இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது மகாத்மா காந்தியின் கூற்று. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சிந்து நதி நீர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சிந்து நதி நீர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு? செப்டம்பர் 1960. செப்டம்பர் 1960. புத்தரின் இறுதி பிரசங்கத்தை கேட்டவர்? சுபத்ரா. ஆப்ஷன் ஏ, சுபத்ரா. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். அக்பர் அவருடைய ராஜபுதன கொள்கைக்கு பெயர் போனவர்? சரி. அவர் ஜெய்ப்பூர் அரசர் ராஜபிகாரி மாலின் முதல் மகளை திருமணம் செய்து கொண்டார். சரி. அப்போ ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஜனகன் விதேகம், பிரவாகன செய்வழி குரு பாஞ்சாலம், அஸ்வபதி கைகேயம், பிரஜனசித் கோசலம். கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆறுகளுக்கிடையே இருந்த அமராவதி மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் அமராவதி கலை சிறப்பாக இருந்தது. இப்பகுதி எந்த நூற்றாண்டில் முக்கிய புத்த சமய மையமாக திகழ்ந்தது? கிமு 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து, ரவீந்திரநாத் தாக்கூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள்? 27 டிசம்பர் 1911. இந்த வருடங்கள், நாள், மாதம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்? ஜனவரி 30, 1948. ஜனவரி 30, 1948. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார்? ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது சம்பரன் சத்தியாகிரகம், அதுக்கு அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம், அடுத்தது உப்பு சத்தியாகிரகம், கடைசியாக தனிநபர் சத்தியாகிரகம். யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாளாக இந்தியாவில் கொண்டாடுகிறோம்.
அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. காந்திஜி செய் அல்லது செத்துமடி. முஸ்லீம் லீக் பிரித்துவிட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திரபோஸ் டெல்லி சலோ. சுவாமி தயானந்தர் வேதத்திற்கு திரும்புக. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.